ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தமிழ். நாம் இன்றைக்கி விளாம்பழத்தில் 2 ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த விளாம்பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குது, பித்தத்தை குறைக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த பழம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. சுவை தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விளாம்பழத்தில் ஸ்பைசியாக மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். விளாம்பழம் பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. விளாம்பழத்தில் இருக்கிற மேல் ஓட்டை உடைச்சி உள்ளே இருக்கிற பழத்தை மட்டும் தனியாக வெளியே எடுத்துக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் விளாம்பழம் எடுத்திருக்கேன். இதை ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தோம்னா ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். ஒரு ஸ்பூனை வச்சு லேசாக மசிச்சு விடுங்க. விளாம்பழத்தோட சீட்ஸ்லேயும் சத்துக்கள் அதிகம் இருக்குது, அதனால் சீட்ஸோடு சேர்த்து சாப்பிடுங்க. இது கூட பொடியாக கட் பண்ணின ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ஸ்பைசியான விளாம்பழம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம விளாம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு விளாம்பழத்தை எடுத்துக்கோங்க. நான் ஜூஸுக்கு ஒரு மீடியம் சைஸ் விளாம்பழம் எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. விளாம்பழம் லைட்டாக புளிப்பு சுவை இருக்கிறதுனால இதில் இனிப்பு, உப்பு, காரம் சேர்த்து செய்யும்போது இதனுடைய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்ச ஜூஸை நம்ம அப்படியேவும் குடிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிடுங்க. இப்போ நமக்கு சுவையான விளாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.